ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் 2 காதல் இதயங்களை மறுபடியும் ஒண்ணு சேர்க்குமா? ஒரு சாதாரண உணவு பட்டியல் ஒரு காதல் கடிதமா மாறுமா? வசந்த காலம் மலர்களை மட்டும் இல்லாம மனிதர்களுடைய நம்பிக்கையை மறுபடியும் மலர செய்யுமா? இதுக்கான அழகான பதில் சொல்ல போறதுதான் ONG அவர்கள் எழுதிய அற்புதமான சிறுகதை ஸ்பிரிங் டைம் ஆ லா கார்ட். நியூயார்க் நகரம் குளிர்கால பிடியிலிருந்து இன்னும் முழுமையா விடுபடல. வீதிகளில் ஓரங்கள்ல இருந்த பனி இன்னும் உருகாம இருந்துச்சு. அந்த பரபரப்பான நகரத்துல ஒரு பழைய சிவப்பு செங்கல் கட்டிடத்தின் பின்புறத்துல இருந்த சிறிய வாடகை அறையில சாரா என்ற இளம்பெண் தனியா வாழ்ந்து வந்தாங்க. அவளுக்கு பெரிய அளவுக்கு உறவினர்கள் கிடையாது. அவள்கிட்ட ஒரு பழைய டைப்ரைட்டர் மட்டும் இருந்துச்சு. அதுதான் அவளுடைய வாழ்க்கை போராட்டத்துக்கு ஒரே ஆயுதம். கடிதங்கள், ஆவணங்கள் டைப் செய்து கொடுத்து அதுல வர வருமானத்துல தன்னுடைய வாழ்க்கைய நடத்திட்டு வந்தா. அவ தங்கி இருந்த கட்டிடத்துக்கு பக்கத்துல ஒரு சிறிய உணவகம் இருந்துச்சு. வழக்கம் போல உணவு சாப்பிட அங்க போனா. டேபிள்ல இருந்த மெனு கார்டை பார்த்த உடனே அவளுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதை படிக்கவே முடியல. அது அந்த அளவுக்கு குழப்பமா இருந்துச்சு. அதுல ஆங்கில மொழியும் ஜெர்மன் மொழியும் ஒழுங்கில்லாம அச்சடிக்கப்பட்டிருந்தது. சாரா அமைதியா அந்த மெனு கார்டை தன்னுடைய அறைக்கு எடுத்துட்டு வந்தா. அன்னைக்கு இரவு அந்த மெனு கார்டை நேர்த்தியா முழுமையா புதுசா டைப் பண்றா. மறுநாள் அதை கொண்டு போய் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கிட்ட காட்டும் போது அவரு ஆச்சரியப்பட்டு போறாரு. இத நீதான் செய்தியான வியப்போட கேட்கிறாரு. சாரா மெதுவா புன்னகை செய்தபடி ஆமான்னு சொல்றா. அடுத்த நொடியே அவரு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. இனிமேல் என் உணவகத்துல இருக்கிற 21 டேபிளுக்கும் நீதான் மெனு கார்டுகளை டைப் பண்ணி தரணும்னு சொல்றாரு. சாராவுடைய மனதுல ஒரு சிறிய நம்பிக்கை முளைக்குது. மேலும் அவரு நீ செய்ய போற வேலைக்கு பதிலா 3 வேளை உணவையும் நீ தங்கியிருக்கிற அறைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் அடுத்த நாள் மெனு என்னங்கிறத பென்சில் எழுதி அனுப்புறேன். அதை நீதான் டைப் பண்ணி கொடுத்து அனுப்பணும்னு சொல்றாரு. சாராவும் அந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்கிறா. அதுக்கப்புறம் தினமும் உணவக பணியாளர் மாலை நேரத்துல பென்சில்ல எழுதின மெனு கார்டை சாரா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. சாரா 1 மணி நேரத்துல 21 மெனு கார்டுகளை அவங்க கிட்ட டைப் பண்ணி கொடுத்து அனுப்புவா. இதனால சாராவுடைய வாழ்க்கையில நிலையான வருமானமும் 3 வேளை உணவும் கொண்டு வந்தது. கேலண்டர் வசந்த காலம் காட்டினாலும் குளிர்காலம் மட்டும் இன்னும் முடியவே இல்லை. ஜன்னலுக்கு பக்கத்துல அமர்ந்திருந்த சாரா முன்னாடி ஒரு பழைய செங்கல் சுவர் மட்டும் இருந்துச்சு. அவளுடைய மன கண்களுக்கு முன்னாடி அந்த சுவர் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு அழகான கிராமப்புற பாதை, பசுமையான புல்வெளி, விதவிதமான மரங்கள், மலர்கள். அந்த பாதையை பார்த்த உடனே அவளுடைய மனம் கடந்த கால கோடைக்கு பறந்து போச்சு. அந்த இனிய நினைவுகள்ல அவளுக்கான ஒருத்தர் இருந்தாரு. அந்த வருஷம் கோடை விடுமுறையில சாரா சிட்டி வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் ஓய்வு பெற சன்னிப்ரூக் கிராமத்துக்கு போயிருந்தா. அங்க அவ 2 வாரங்கள் தங்கியிருந்தா. அந்த 2 வாரங்களும் அவளுடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. அந்த பண்ணையுடைய உரிமையாளர் வயதான பிராங்க்லின். அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு. அவருடைய பெயர் வால்டர் பிராங்க்லின். வால்டர் ஒரு சாதாரண விவசாயி கிடையாது. அவரு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தெரிஞ்ச முன்னேற்றமான விவசாயி. ஆனா அவருடைய இதயம் சாராவை பார்த்த முதல் நாள்லயே அவகிட்ட தோத்து போயிடுச்சு. நாட்கள் மெதுவா போக பேச்சு நட்பா மாறுச்சு. நட்பு காதலா மலர்ந்துச்சு. ஒரு மாலை 2 பேரும் பசுமையான புல்வெளி பாதையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. 2 பேரும் போன பாதையில நிறைய மலர்கள் இருந்துச்சு. அதுல பொன்னிற டாண்டலியன் மலர்களை பறிச்சு ஒரு அழகான மலர்களிடமா பின்னி அத சாராவுடைய தலைமுடியில மெதுவா சுடினான். சில நொடிகள் அவளை பார்த்தபடியே நின்னான். அவனுடைய கண்கள்ல காதல் மட்டும் இருந்துச்சு. இந்த மலர்கள் உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு அவன் சொல்ல அவ வெட்கத்துல தலை குனிஞ்சு சந்தோஷப்படுறா. அந்த மாலை இருவருடைய எண்ணங்கள்லயும் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் தோணுச்சு. அதை நினைச்சபடி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் வசந்த காலம் வந்த உடனே நம்ம திருமணம் செஞ்சுக்கலான்னு வால்டர் சொல்ல சாரா கண்கள்ல மகிழ்ச்சி கண்ணீரோட நிச்சயமான சொல்றா. அந்த வாக்குறுதிய இருவரும் தங்களோட இதயத்துல பதிய வச்சுக்கிறாங்க. சாரா விடுமுறை முடிஞ்சு நியூயார்க் வந்து 2 வாரங்கள் ஆகியும் எந்த கடிதமும் வரல. ஒவ்வொரு நாளும் அவளுடைய ஏமாற்றம் அதிகரிச்சுட்டே போச்சு. அந்த காத்திருப்பு நிச்சயம் அவளுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணத்தை உருவாக்க போகுது. மாலை நேரம் வழக்கம் போல உணவு வகைகளை மெனு கார்டுல அச்சடிக்க தொடங்கினா. அன்னைக்கு மெனு கார்டுல வழக்கத்தை விட நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. சாராவுடைய விரல்கள் வேகமா வேலை செய்துட்டு இருந்துச்சு. கேரட், பட்டாணி, தக்காளி, சோளம், லீமா பீன்ஸ், முட்டைகோஸ். அடுத்த வரியை டைப் பண்ணும்போது அவளுடைய கண்கள் தாழ்த்த ஆரம்பிச்சது. ஒரே ஒரு வார்த்தை டாண்டலியன்ஸ் அவளுடைய உலகத்தையே ஒரே கணத்துல நிறுத்திடுச்சு. டைப்ரைட்டிங் சத்தம் இப்ப இல்ல. அவளுடைய விரல்களும் இப்ப அசையல. அவளுடைய கண்களுக்கு முன்னாடி மெனு கார்டு தெரியல. அதுக்கு பதிலா அந்த பசுமையான கிராமப்புற பாதை தெரிஞ்சது. வால்டர் டாண்டலியன் மலர்களை பறிச்சு தனக்கு அன்போடு தலைமுறையில சுட்டி நீதான் என் வாழ்க்கையின் ராணின்னு சிரிச்சபடி சொன்னது அவளுடைய காதுகள்ல ஒலிச்சது. அந்த இனிய நினைவுகள் மெல்ல வேதனையா மாற ஆரம்பிச்சது.
கண்கள்ல கண்ணீர் பெருகியது. ஒரு துளி மெனு கார்டுலயும் மற்றொரு துளி டைப்ரைட்டிங் மிஷின்லயும் விழுந்துச்சு. அப்படியே படுத்தபடி அழ ஆரம்பிச்சா. சில நிமிடங்களுக்கு பிறகு சாரா தன் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு வேலையை முதல்ல முடிக்கணும்னு தனக்கு தானே சொல்லி டைப் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா அவளுடைய கவனம் முழுவதும் வால்டர் மேலேயே இருந்துச்சு. தன்னையே அறியாம ஒரு மெனு கார்டுல மட்டும் ஒரு வரிய தவறா டைப் பண்ணிட்டா. ஆனா அந்த தவறுதான் சில மணி நேரங்கள்ல அவளுடைய வாழ்க்கையை மாத்த போகுது. டைப் பண்ண மெனு கார்டை உணவகத்துக்கு கொடுத்து அனுப்புனான். மாலை 6 மணிக்கு வழக்கம் போல இரவு உணவு வந்தது. சாரா அமைதியா உணவருந்த அமர்ந்தா. ஆனா அவளுடைய கண்கள் ஒரே ஒரு தட்டு மேல மட்டும்தான் இருந்துச்சு. அது அவித்த முட்டையுடன் பரிமாறப்பட்ட டாண்டலியன் கீரை. சில நொடிகள் அந்த தட்டை பார்த்தபடி அமர்ந்திருந்தா. அப்புறம் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு அந்த தட்டை மெதுவா ஓரமா நகர்த்தினான். அதை அவளால சாப்பிட முடியல. ரொம்ப அமைதியா நாவல் ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு அந்த அபார்ட்மெண்ட் மணியோட பெல் அடிக்கவும் உரிமையாளர் கதவை திறக்க போனாரு. சாரா புத்தகத்தை படிச்சபடியே இருந்தா. ஆனா கீழே ஒரு ஆணுடைய குரல் கேட்டது. அந்த குரல் அவ கேட்ட உடனே அவளோட இதயம் ஒரு நொடி நின்னுடுச்சு. இது அவருடைய குரலான்னு அவ தனக்குத்தானே கேட்க ஆரம்பிச்சா. அடுத்த கணமே புத்தகத்தை தரையில போட்டுட்டு மாடிப்படியை நோக்கி ஓட தொடங்கினா. அதே நேரத்துல கீழே இருந்து ஒரு வாலிபன் ஒரே தாவல 3 படிகளை தாண்டியபடி மேலே ஏறி வந்தான். அவன் வேற யாரும் கிடையாது, வால்டர் பிராங்க்லின். சில நிமிடங்கள் ஒருவரும் ஒருத்தரை பார்த்தபடி நின்னாங்க. அடுத்த கணமே வால்டர் சாராவை தன் கரங்களால அணைத்து பிடிச்சுக்கிட்டான். 2 வாரங்களா மனதில் தேங்கியிருந்த அனைத்து கவலைகளும் அந்த சந்திப்பு கரைக்க தொடங்குச்சு. சாரா கண்ணீரோட கேட்டா, ஏன் எனக்கு ஒரு கடிதம் கூட எழுதல? வால்டர் ஆச்சரியமா அவளை பார்த்தான். நான் உனக்கு எழுதலையா? நான் 1 வாரத்துக்கு முன்னாடியே நியூயார்க் வந்துட்டேன். உன்னுடைய பழைய அட்ரஸ்க்கு போனா நீ அங்கிருந்து மாறிட்டேன்னு சொன்னாங்க. அதுல இருந்து 1 வாரமா காவல்துறை உதவியோட எல்லா வழிகள்லயும் உன்னை தேடிட்டு இருந்தேன்னு அவன் சொன்னான். ஆனா நான் உனக்கு கடிதம் எழுதினேனே, அது உனக்கு கிடைக்கலையா? அப்படின்னா நான் இங்க இருக்கிறது இப்படி நீ கண்டுபிடிச்சுன்னு அவ கேட்க வால்டர் சிரிச்சான். அந்த சிரிப்புல தான் இந்த கதையுடைய மிக அழகான திருப்பம் மறைஞ்சிருந்துச்சு. அவன் மெதுவா பேச ஆரம்பிச்சான். இன்னைக்கு சாயந்தரம் உன் அறைக்கு பக்கத்துல இருக்கும் ஹோட்டலுக்கு போயிருந்தேன். இந்த வசந்த காலத்துல எனக்கு பச்சை கீரை வகைகள் சாப்பிட எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால அவ்வளவு அழகா டைப் பண்ணப்பட்ட மெனு கார்டை எடுத்து பார்த்தேன். ஒவ்வொரு வரியும் மெதுவா வாசிச்சுட்டு இருந்த போது என்னுடைய கண்ணுகளை என்னால நம்ப முடியல. நான் உடனே வேலை செய்தவர்கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சேன். அவர் தான் நீ இங்க இருக்கிறத சொன்னார்னு அவன் சொல்றான். சாராவுக்கு எதுவும் புரியல. அவ தன்கிட்ட இருந்த மெனு கார்டை எடுத்து அவ கையில கொடுத்தான். அதை பார்த்த உடனே அன்னைக்கு மதியம் தான் முதல்ல டைப் பண்ண அதே மெனு கார்டுன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறா. அதுக்கு மேல வலது மூலையில அவ அழுத போது விழுந்த கண்ணீர் துளியின் கரை இன்னும் அப்படியே இருந்துச்சு. அவ மெதுவா மெனு கார்டை பார்த்த போது டாண்டலியன் கீரை அவித்த முட்டையுடன் இருக்க வேண்டிய இடத்துல என் அன்பிற்கு இணைய வால்டர் அவித்த முட்டையுடன் டைப் பண்ணி இருந்துச்சு. அவளுடைய மனதுல இருந்த காதல் அவளுடைய விரல்களை அறியாமலே வழி நடத்திருந்துச்சு. சாரா வெட்கத்துல தலைகுனிய அவளுடைய கண்கள் சிவந்திருந்துச்சு. அந்த ஒரு சிறிய தவறு ஒரு சாதாரண மெனு கார்டை ஒரு காதல் கடிதமா மாத்திருச்சு. அதுவே பிரிந்து தவித்திருந்த 2 காதல் இதயங்களை மறுபடியும் ஒன்று சேர்த்தது. அன்னைக்கு வசந்த காலம் நகரத்தின் தெருக்குள்ள மட்டும் இல்ல, சாரா மற்றும் வால்டரின் இதயங்களையும் முழுமையா மலர்ந்திருந்தது. கடிதங்கள் தொலைந்து போகலாம், நம்பிக்கைகள் சிதறலாம், ஆனால் உண்மையான இதயங்கள் ஒரு நாள் எப்படியாவது மீண்டும் ஒன்றை ஒன்று கண்டுபிடித்து விடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா தமிழ் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழிசை.